பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் ஆகாய். என் அன்புக்குரியவர்களே, ஆவினால் பிறப்பது என்றால் என்ன? இன்னைக்கு தலைப்பை உங்கள் மத்தியிலே ஆவியானவர் உள்ளத்திலே கொடுத்த வார்த்தை இந்த காணொளி மூலியமா உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நான் பல வீடியோல சொல்ற காரியம் என்னவென்றால், முதலாவது நீங்கள் யார் என்பதை பகுத்தறிய வேண்டும். நீங்கள் யார் என்பதை சத்தியத்தின்படி நிதானிக்க வேண்டும். நீங்கள் யார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நிமித்தம் நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும். பிரியமானவர்களே, ஆவினாலே பிறப்பது. இன்றைக்கு ஒரு தலைப்பிலே ஒரு மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஒரு முறை நிகிதோம் என்ற ஒரு மனிதன், பெரிய வேத வல்லுனர், அநேக பரிசேய சதிசர்களுக்கெல்லாம் தலைவன், இயேசுவை பார்க்க ஓடி வருகிறார். நீ உண்மையான தேவனுடைய குமாரன், ஏனென்றால் தேவன் ஒரு மனுஷனோடு இல்லாவிட்டால் இப்படி அற்புதங்களை செய்ய மாட்டானே என்று சொல்கிறான். இப்ப இயேசுவை பிதாவின் குமாரன் என்று அவன் விசுவாசித்தான். பாருங்கள், இயேசு உடனே நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படி சொல்லுவார். ஆச்சரியம். அவன் கேட்கிறான், எனக்கு எவ்வளோ வயதாகி விட்டது, என் தாய்க்குள்ள மறுபடியும் பிறக்கணுமா அப்படின்னு கேட்கிறான். பாருங்க, கேள்வி எழுப்புறான். என் அன்புக்குரியவர்களே, எவ்வளோ வேதத்தை அறிந்த நீ இவைகளை அறியாது இருப்பது எப்படி? இயேசு சொன்னார், ஒரு மனிதன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிராவிட்டால் ஜலத்தினாலும் ஆவினால் பிறக்க வேண்டும் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை அவர் சொல்லுவார். 6ஆம் வசனத்திலே, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவிலே பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்ப மாம்சத்தில் பிறப்பது என்பது அம்மா அப்பா விருப்பத்தின்படியே திருமணம் பண்ணி பிறப்பது, இது மாம்சத்தில் பிறப்பது. ஆவிலே பிறப்பது என்றால் என்ன? ஒரு கேள்வியோடு உங்களுக்கு மத்தியில வைக்க விரும்புகிறேன். பிரதர், ஒருவேளை அபிஷேகம் பெற்றுட்டமே, அந்நிய பாஷை பேசுறமே, கை தட்டி குதிக்கிறமே, அதுவா? அதல்ல. ஆவிலே பிறப்பது என்பது யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் வீட்டில் வாசித்திருப்பார். என் வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கு. அப்ப அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நாமத்து மேல் விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவனும் ஆவியா இருக்கிறது. அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். இவர் யார்? கிறிஸ்து, போதிக்கிறவர், பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர், இவர் நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டவர் என்பதெல்லாம் நாம் வேதத்தில் வாசித்து இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப ரகசியங்களை இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். ஆவிலே பிறப்பது என்பது வசனத்தை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, இவர்தான் தேவனுடைய குமாரன், எதுக்காக வந்தார், எதுக்காக அனுப்பப்பட்டார், தானியேல் ஜெபம் பண்ணுவார். பாபிலோன்ல சிறைப்பிடித்து அடிமைகளா இருக்கிற வாழ்க்கை ஏன், எதற்காக? ஏற்கனவே எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள், பஸ்கா ரத்தத்தினாலே புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் இங்கே அடிமை இல்லை, பாபில் சிறையாக்கப்பட்டு ஒரு பாவம் நிறைந்த இடத்திலே, விக்கிரங்கள் நிறைந்த இடத்திலே ஒரு அடிமையாய் வேலை செய்கிறார்கள். ஆனால் விரும்பவில்லை. இவரிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன வழி என்று 21 நாள் உபவாசம் பண்ணி கொண்டு ஜெபிக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் போது காணப்படும். அப்போ கேப்ரியல் வந்து சொல்கிறார், நீ கர்த்தருக்கு பிரியமானவன், நீ ஜெபம் பண்ணுவதற்கு முன்னே தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார். ஆனால் இந்த பெர்சியா அதிபதி தடுத்தான், மிகாவேல் வந்து உதவி செய்தான் என்றை அங்கு வாசிக்கிறோம். அப்போ என்னவென்றால், இந்த அக்கிரமத்தை பாவத்தை தொலைக்க மேசியா வெளிப்படுவார். தொலைக்க 9ஆம் அதிகாரம் தானியேல் 24ஆம் வசனம் முழுவதும் வாசித்திருப்பார். தொலைக்க இந்த பாவத்தின் நிமித்தம் தான் மனிதன் தேவனிடத்தில் வர முடியாமல் தடை இருக்கிறது.
ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது, தேவசபையில் நிற்க முடியாமல் இருக்கிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் அது நிமித்தம் ஒருவனும் தேவனிடத்தில் வருவதில்லை என்று ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 7:7 வாசித்து பார். அதை கேட்கிறவன் ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் அல்ல. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாவத்தின் அறிவோ பாவமோ என் தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவதில்லை. அதனால்தான் இந்த பாவத்தை தொலைத்து நிவர்த்தி செய்யக்கூடிய மேசியா அவர் வரும்போது, வெளிப்படும் போது தொலைப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து என்பது உலக தோற்றத்துக்கு முன்னே சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். நீதிமொழிகள் 8:22 வாசித்துப்பார். அவரை கொண்டு அவர் மூலியமா சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று எபேசியர் 3:11 வாசித்துப்பார். நாம் தேவன் ஆதாம் நிமித்தம் பாவத்தில் பாவிகள் மாறின மனு குலத்தையே சீர்குலைத்த பாவம் கீழ்ப்படியாமை. அப்ப இயேசுதான் பாவத்தை தொலைக்க முடியும், சாபத்தை நீக்க முடியும், அடிமைதனத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்று யார் ஒரு விசுவாசித்து கீழ்ப்படுகிறீர்களோ அவளுக்கு நடக்கிற அற்புதம் என்னவென்றால், ஞானஸ்தானம் எடுக்கும் போது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால். இப்ப கிறிஸ்துக்குள் நீங்கள் எப்படி உள்ள போறீங்க அப்படின்றால், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. நன்றா நீங்கள் அறிய வேண்டிய சத்தியம் இது, மரணம் உயிர்த்தெழுதல். அப்ப மரணம் என்பது அது ஒரு சாயல், பாவ சாயல், அடிமை சாயல், அக்கிரமத்தின் சாயலை நீங்கள் ஞானஸ்தானம் அடக்கம் பண்றீங்க. அவருடைய உயிர்த்தெழுதல் சாயல், பிதா அவரை எழுப்பும் போது தேவ சாயல் நமக்குள்ள வருகிறது. அதுதான் மறுபிறவி, மறுவாழ்வு, ஆவில பிறப்பது. விசுவாசம் என்றால் என்ன? 1 யோவான் 5:1 வாசித்து பாருங்கள். இயேசுவே கிறிஸ்து என்று யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, அறிக்கை செய்கிறானோ, அவன் தேவனால் பிறக்கிறான். பாருங்கள், அதுதான் மறுபிறவி. தேவனுடைய பிள்ளையாய் பிறக்கிறோம், தேவனால் உண்டாயிருக்கிறோம். அதை 1 யோவான் 5:4 பார்க்கும்போது, தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். உலகம் என்ன? உபத்திரம், துன்பம், கஷ்டம், வியாதி, பிசாசு, செய்வினை, பலவிதங்கள். அப்போ ஞானஸ்தானம் மூலமாய் அந்த பழைய மனதை கலைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த சாயல் அடைவதுதான் புதிய பிறப்பு, ஆவில பிறப்பு. புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்புக்குரியவர்களே. இது எப்படி நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்பதை பேதுரு தெளிவா சொல்லுவார். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க. இயேசுவை எழுப்பின நோக்கம் நமக்கு ஜீவன நம்பிக்கை உண்டாவதற்கு அழியாததும் மாசற்றதுமான வாடாதுமான ஜீவனுள்ள வசனத்திலே நாம் மறுபடியும் ஜெனிப்பித்தார். உங்களை யாரும் அழிக்க முடியாது, மாசற்றதும் அழிக்க முடியாததும் வாடாதுமான வசனம். அந்த வார்த்தையிலே நம்மை மறுபடியும் தேவன் பிறக்க செய்திருக்கிறார். இந்த பிறப்பு உங்களை அழிக்க முடியாத பிறப்பு, நீங்கள் வாடி போகாமல் இருக்கிற பிறப்பு, நீங்கள் மாசற்ற பரிசுத்தமான பிறப்பு. அதுதான் புதிய சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்தன. அதனால் எப்போ நீங்க ஞானஸ்நானம் பெற்றீர்களோ அப்போதே பழைய சாபம், பாவம், அக்கிரமத்தெல்லாம் அடக்கம் பண்ணிட்டீங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். நாம் தேவனால் உண்டாயிருந்து, தேவனால் உண்டாயிருப்பது ரத்தத்திலே, புருஷ சித்தத்திலே அல்ல, நாம் தேவனால் பிறந்திருக்கோம். அப்ப மாம்சத்துல உறவெல்லாம் வெளியே போகுது. ஏன்னா பைபிள் சொல்லுது, மாம்சமும் ரத்தமும் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறது. அப்புறம் மாம்சத்தின் பிறப்பு அல்ல, ஆவின் பிறப்பு தான் நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ளே ஒரு புதிய பிள்ளையாக, புதிய குழந்தையாக நம்மை பிறக்க செய்கிறது. அதனால புரிந்து கொள்ளுங்கள், புதிய பிறப்பு என்பது அப்பா, அம்மா, தாத்தா, பிதாக்களோட எல்லா அக்கிரமும், சாபமெல்லாம் நம் மேலிருந்து அழிக்கக்கூடிய, அடக்கம் பண்ணக்கூடிய, சிலுவையில் அறையப்படக்கூடிய என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ரோமர் 6:11 பாருங்க. பாவத்துக்கு செத்து விட்டு எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த எண்ணங்கள் தான், எண்ணங்கள் தான்
நியாயப்பிரமான அறிவை கொண்டு வருகிறது, பாவத்தின் அறிவை கொண்டு வருகிறது. அந்த எண்ணங்கள் தான் நம்மளை பேச வைக்கக்கூடியது. அதனால கவனமா இருங்கள். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான் மறுபடியும் பிறந்தவர்கள். இயேசு சொன்னார், ஆவிலே பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்றார். நீங்கள் பைபிள் பாருங்க, ரோமர் 9:8 பாருங்க. வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் ஈசாக். அப்போ வார்த்தை இயேசு கிறிஸ்து மூலமா வாக்குத்தத்தம் எல்லாம் ஆமேன் ஆமேன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அவர் மூலியமாய் அவருக்குள் நாம் என்ன பண்ணிட்டோம், புதிய குழந்தையாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டாயிடுச்சு. அதனால புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பாவ உலகத்திலிருந்து எந்த சத்துருவோ, எந்த பிசாசோ, எந்த வியாதியோ என்னை அழிக்க முடியாது. நான் கரப்பட மாட்டேன், நான் வாடி போக மாட்டேன் என்று விசுவாசத்தோடு இருங்கள். அதுதான் ஆவிலே பிறப்பு. நீங்கள் தேவனால் இருக்கிறீங்க. புரிந்து கொள்ளுங்கள், தேவனால் இருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் என்று 1 யோவான்ல சொல்வார் யோவான். அதனால நீங்கள் பாவத்தை, அக்கிரமத்தை, சாபத்தெல்லாம் ஜெயித்த பிள்ளைகள். சோர்ந்து போகாமல் இருங்கள். ஆவிலே பிறப்பது எப்படி என்று அறிந்து கொண்டிருக்கிறீங்க. அதனால தெளிவோடு இருங்க. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. God bless you.